ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணிவேல் சேனல். ஆல்ரெடி ராமேஸ்வரம் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1. இது பார்ட் 2. வாங்க போகலாம். நல்ல மழைங்க, நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கிளம்பும் போதும் மழை தான், அங்கே தொடர்ந்து மழை தான். இங்கேருந்து நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். எழுந்து வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. வெல்கம் டு ராமேஸ்வரம் ஹோலி பிளேஸ். பக்தகோடிகள் அனைவருக்கும் வாங்க வணக்கம். ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி திருக்கோயில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்து ராவணனை கொன்னதுனால அந்த பாவம் வந்து பிடிக்காம அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிச்சாம். அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்து மணலால் வந்து சீதாதேவி என்ன பண்ணிருக்காங்க, லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுருக்காங்க. காசிக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் வந்து அங்கே வந்து அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கேருந்து மண்ணையும் நீரையும் எடுத்துக்கிட்டு காசிக்கு போயிட்டு அந்த மண்ணை வந்து அங்கே போட்டுட்டு கங்கை தீர்த்தத்தில் போட்டுட்டு அந்த அக்னி தீர்த்தத்தில் நீர் எடுத்தாங்க இல்லைங்களா, அதை வந்து அங்கே இருக்கிற வந்து காசி விஸ்வநாத சுவாமி இருக்கார்ல, அவருக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்களாமா. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முதல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தாங்க. ஏன்னா இது நம்ம கடல் இருக்குல்ல, அதுதான் அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 தீர்த்தம் இருக்குது. மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவர் தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கெந்த மாதன தீர்த்தம், பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கோடி தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 தீர்த்தங்கள் வந்து கோயிலுக்குள்ளேயும், ஒரு தீர்த்தம் அக்னி தீர்த்தம்ன்றது அந்த கடலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தெல்லாம் நம்ம நீராடினோம் அப்படின்னா நம்ம போன பிறவில செய்த பாவமும் இப்போ இருக்கிற பிறவில செய்த பாவமும் போகும் அப்படின்றது நம்பிக்கை. இந்தியாவிலேயே 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக வந்து இந்த ராமேஸ்வரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் மிக சிறந்த பொறியியல் அதிசயங்கள் ஒன்றான பாம்பன் பாலமும் இங்கே தான் இருக்குது. ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் வந்து நிறையா இருக்குது. பக்கத்தில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்கோடி இருக்குது, அடிசல் முனை இருக்குது, கோதண்ட ராமர் கோவில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஒரு நாள் போதாகுது அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. கந்த மாதன பர்வதம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாராம். இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா ராமர் பாதம் வச்சுருக்காங்க. ராம லக்ஷ்மண தீர்த்தம் இருக்குது. 1964 ஒரு மாபெரும் பயங்கரமான ஒரு சூறாவளி ஏற்பட்டிருக்குங்க. இந்த தனுஷ்கோடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இயற்கை முறையில் அவ்வளோ அழகான ஒரு பகுதியாக தான் இருந்தது. இந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டு இந்த பகுதி வந்து இந்த அளவுக்கு வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ராமர் கோவில் ஒன்று இருக்குது. சின்ன கோவில் தான் இது. பார்த்தீங்கன்னா கடல் அந்த கிட்டக்கே நம்ம பார்க்கலாம். எவ்வளோ தூரம் பாருங்கள். நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அந்த வானமும் கடலும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்துல இருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருந்ததாகவும் நாளடைவில் வந்து அது மறைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த தனுஷ்கோடி நகரம் அப்படின்றது ரொம்ப இயற்கையான முறையில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் அழகில் தான் ஆபத்து இருக்கும் அப்படின்றதும் உண்மைதாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இப்போ நீராவி வந்து என்ஜினில் வந்து ஃபில் பண்ணுற அந்த இடமா இது வந்து அங்கே அந்த தனுஷ்கோடியில் வந்து இருந்துச்சு. சூறாவளியால் இந்த இடம் எல்லாமே ரொம்ப சேதம் அடைஞ்சதாங்க இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மருத்துவ கல்லூரியுமே இங்கே இருந்திருக்கு. இதுவும் ஒரு பிளேஸ் தான் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி அப்படியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராக் இருக்குங்க. அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக போட்டிருக்காங்க. அப்போவே இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது நம்மளுக்கு. பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா பொரிச்சு சூப்பராக விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக நம்ம அப்துல் கலாம் நினைவகம் வந்தோம். ஆனால் வந்து அங்கே 5 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.